அமைதியா இரு, கத்தாதன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அவன் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று பைபிள்ல தெளிவாய் இருக்கு. அவன் கூப்பிடும் பொழுது நடந்து போன இயேசு நின்று அந்த குருடனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த குருடனை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த குருடன் சொன்னான், ஐயா எனக்கு பார்வை இல்லை, பார்வை கிடைக்கணும்னு சொல்றார். உடனே இயேசு மனதுருகி கரம் நீட்டி அந்த குருடனை தொட்ட உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது என்று பைபிள்ல தெளிவாய் போட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை ஏன் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் என்றால், உண்மை சம்பவம். உலகமே அழிந்தாலும் இந்த வார்த்தை அழியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தை கூட ஒழிந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்குது. அதனாலதான் உங்கள் மத்தியிலே பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பா கட்டி போங்க. இயேசு அந்த குருடனுக்கு சுகம் கொடுத்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். உங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்க இயேசு கிட்ட சொல்லுங்க. நான் தனியா இருக்கிறேன், நான் நிறைய கூட்டத்தோடு வாழ்கிறேன் என்றெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவே என்னுடைய தேவை இந்த தேவை என்று நீங்கள் சொல்லி பாருங்க. இயேசு உங்களுக்கு உங்களுடைய தேவையை தந்து உங்களை சமாதானமாய் நடத்துவார். ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவன். கவலை, கண்ணீர், துக்கம் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற ஒரே தேவன் அவர் தாங்க. இப்பொழுதும் நீங்கள் உயிரோடு இருப்பது அவராலே தான். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லி இருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே என்னுடைய தேவை ஒன்று உண்டு, அது நான் வெளியே சொல்ல முடியல, வெளியே சொன்னா